அப்போ மகா வரலையா? மகா இப்ப வரல, அவ்வளவுதான். விசா ஓகே ஆனதும் வந்துட போறா. ஒரு 1 வீக்ல ஜாயின் பண்ணிடுவா. அப்படியா? எனிவே ஹாப்பி ஜர்னி, நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். சொல்லுங்க. இல்ல, மகா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நிறைய விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கா. அவளால சொல்ல முடியாத விஷயங்களையும் ஐஸ்வர்யா என்கிட்ட சொல்லியிருக்கா. கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மகா எத்தனையோ பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கா. அவமானங்கிறது அவளை தேடி தேடி வந்துட்டு இருக்கு. இதே மகாவோட இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கோ கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. இல்ல தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி இருந்திருப்பா. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அவ அப்படி யோசிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. அவ சுயமரியாதையும் தன்மானத்தையும் நேசிக்கிற ஒரு பொண்ணு. ஆனா அவ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களாலையும் உங்க குடும்பத்தாலையும் எத்தனை பிரச்சனை, எவ்வளவு மன கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை விட்டு போகாம இருக்கா. ஆனா ஒரு விஷயத்த வேண்டான்னு முடிவு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், செத்தாலும் அந்த எண்ணத்தை மாத்திக்க மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானே அவகிட்ட மாட்டி நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏன் அடி உத கூட வாங்கியிருக்கேங்க. இல்ல ப்ளீஸ் சூர்யா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க மகாக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்ல போற ஒன்னையாவது தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா அது உங்க 2 பேருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். சொல்லுங்க. மகாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இன்னும் 1 வாரத்துல அவ யுஎஸ்க்கு வர்றதை தடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க அவகிட்ட போகாதன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவளால அந்த வீட்டை தாண்டி போகவே முடியாது. ஆனா அவ கிளம்பிதான் ஆகணும். இனிமேலாவது அவளுக்கு பிடிச்ச, அவளுக்கு முழுக்க முழுக்க சந்தோஷத்தை மட்டும் தர ஒரு நிம்மதியான வாழ்க்கைய அவ வாழட்டுமே. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவ ஏதாவது ஒரு மன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா. ப்ளீஸ் சூர்யா, நான் சொல்றதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகாவால நேரடியா உங்ககிட்ட வந்து மனசை விட்டு பேசக்கூடிய இடத்த கூட நீங்க அவளுக்கு கொடுக்கல. நான் அவளோட மனசாட்சியை உங்கள்கிட்ட பேசுறேன். அதனால அவ உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவளை சந்தோஷமா அனுப்பி வைங்க. கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. இப்போது நீங்க ஒத்துக்கிட்டீங்களே, அது போதும். அவ ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்களும் வாங்க, யுஎஸ் சுத்தி பாருங்க. என்ன, ஓகேவா?